தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 12ஆம் நாள் 29/10/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடுகள் செய்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளேயே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு சிறப்போடு கூடியது. பொதுவாக நாம் இந்த ஆலயங்களிலே சென்று வழிபாடுகளை செய்கின்ற பொழுது ஒரு விசேஷ நாட்கள் ஆலயத்திலே ஒரு கும்பாபிஷேக தினம் அல்லது ஒரு உற்சவங்கள் நடைபெறுகிறது, ஒரு சங்காபிஷேகம் நடைபெறுகிறது என்றால் இந்த ஆலய வழிபாடுகளை செய்து கொள்வோம். அல்லது நமக்கு பிறந்த நாள் என்றால் இந்த ஆலயத்தில் சென்று ஒரு பூஜை அர்ச்சனை வழிபாடு செய்து கொள்வோம். பொதுவாக இந்த பிறந்த நாள் என்கின்ற பொழுது நம்மில் பலர் நாம் செய்கின்ற தவறு ஆங்கில திகதிகளை கொண்டு பிறந்த நாள் என்று கொண்டாடி கொள்வார்கள். ஒவ்வொரு குழந்தையினுடைய ஜனனம் அந்த பிறப்பு நேரத்திலே ஏற்படுகின்றதாகிய இந்த கிரக அடிப்படையில் வருகின்ற நட்சத்திரம், அந்த நட்சத்திரம்தான் சைவ தமிழ் மக்களுக்கு பிறந்த நாளாக கொண்டாட வேண்டும். நாம் ஆங்கில தேதியிலே கொண்டாடிவிட்டு போய்விடுவார்கள். அவரவர் பிறந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் 27: அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனிஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி என்று இந்த உலகிலே ஜனித்த அனைத்து குழந்தைகளும் ஏதோ ஒரு நட்சத்திரத்திலே தான் பிறந்திருப்பார்கள். அவருடைய நட்சத்திரம் அந்த பிறந்த மாதத்திலே வருகின்ற பொழுது அன்றுதான் இந்த பிறந்த தினம் ஆயுஷ்ய ஹோமம் செய்து கொள்ளுவது. இப்பொழுது நாம் எல்லாம் இந்த ஆங்கில திகதியிலேயே பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று எல்லோரும் செய்துகின்ற ஒரு வழக்கம். அது ஆங்கிலேயர்கள், வெள்ளைக்காரர்கள் ஆங்கில திகதியை கொண்டாடுவார்கள். நாம் சைவ தமிழ் மக்கள் நட்சத்திரத்தை தான் கொண்டு இந்த பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். இப்போ நாம் கோவிலே போய் ஒரு அர்ச்சனை செய்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறோம்? பெயரையும் பிறந்த திகதியுமா சொல்லுகிறோம்? இல்லை, பெயர் நட்சத்திரம். ஒரு சங்கல்பம் செய்யப்படுகின்ற பொழுது பெயர் நட்சத்திரம். எனவே இந்த நட்சத்திர அடிப்படையாகத்தான் பிறந்த நாள் என்று கொண்டாடப்பட வேண்டும். ஒரு ஆலயங்களிலே ஒரு கும்பாபிஷேகம் என்றால் அந்த கும்பாபிஷேக தினம் என்று வருகின்ற பொழுது அது கும்பாபிஷேகம் செய்த ஆங்கில திகதியை கொண்டு செய்வதல்ல. எந்த நட்சத்திரத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது? இப்போ தை மாதத்திலே பூச நட்சத்திரம், தைப்பூசத்திலே கும்பாபிஷேகமாக, அடுத்த வருஷம் தைப்பூசத்திலே அந்த கும்பாபிஷேக தினம். அதுபோல் நாங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும் அந்த மாதம்
இதில் வருகின்ற நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வருடங்களும் நாம் பிறந்த மாதங்களிலே வருகின்ற நட்சத்திரங்கள், அதுதான் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்ற பொழுது அந்த குழந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக அமையக்கூடியது. அதில் தான் ஆயுஷ்ய ஹோமம் என்று இந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு வாழ்வதற்காக இந்த ஹோமங்களை செய்து கொள்ளுகின்ற சிறப்பும், ஆலயங்களிலே சென்று அர்ச்சனை வழிபாடு செய்கின்ற சிறப்பும் உள்ளது. அவ்வாறு ஆலய வழிபாடுகளுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆசார சீடராக நமது சமய கலாச்சார ஆடைகள் அணிந்து இறை வழிபாட்டு ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. மனிதர்களாகிய நாம் எப்பொழுதும் வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும். எங்களுடைய வாழ்வும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து படைப்புகளும் நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாரும் வளர்ச்சி அடைவதும் முதிர்ச்சி அடைவதும் வெற்றிகளை காண்பதும் முன்னேற வேண்டும் என்று ஏங்குவதும் வழக்கமாக இருக்கின்றது. நாளை ஒவ்வொரு மனிதரும் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி பெற வேண்டும், முதிர்ச்சி பெற வேண்டும், முன்னேற வேண்டும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இயற்கையாகவே எங்களுடைய இயற்கையை பார்க்கின்ற பொழுது இந்த மரம் செடி கொடிகள் அல்லது பறவைகள் விலங்குகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவை வளர்ச்சி அடைகின்றன. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்று சொல்லுகின்றது போல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். சிலர் அதை வளர்ச்சி என்கலாம், அல்லது சிலர் பின்னடைவு என்றும் சொல்லலாம். ஆனால் இயேசு இறை ஆட்சியை பற்றி போதிக்கின்ற பொழுது இறை ஆட்சி படிப்படியாக அது இந்த உலகத்திலே மலர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் இந்த உலகத்திலே நடக்கின்ற எங்களுடைய இந்த நாட்டிலும் எங்களுடைய சமூகத்திலும் குடும்பங்களிலும் நடக்கின்ற சில நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நாங்கள் மனம் உடைந்து போகின்றோம். எதிர்மறையான விளைவுகளை பிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்வு எங்களுக்கு ஒரு விடியல் கிடைக்காதா என்று இயங்குகின்றோம். ஆனால் இந்த இறை ஆட்சி என்பது கடவுளுடைய அன்பின் வழி இந்த உலகம் உருமாறிக்கொண்டு வருகின்றது. அது தேய்ந்து போவதல்ல, அது வளர்ச்சியை கண்டுகொண்டு போகின்றது. இதுதான் கடவுளுடைய திட்டம். நாங்கள் யாரும் அழிவை சந்திக்க வேண்டும், நாங்கள் உருக்குலைந்து போக வேண்டும், மனமுடைந்து போக வேண்டும் என்று இறைவன் விரும்புவதில்லை. இறைவனுடைய சித்தமே ஒரு மீட்பினுடைய திட்டமாகும். இறைவன் எதை விரும்புகின்றார் என்றால் நானும் நீங்களும் வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற்றம் காண வேண்டும் என்று. பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, சமூக உறவாடல்கள் ரீதியாக மட்டுமல்ல, ஆளுமை ரீதியாக மட்டுமல்ல, நாங்கள் ஒருங்கிணைந்த ஒரு உருவாக்கத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் எங்களுடைய குடும்ப வாழ்விலும் நாங்கள் காண வேண்டும் என்று ஏங்குகின்றோம், முயற்சி செய்கின்றோம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வளர்கின்றார்கள், அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு சிறப்பான இடத்தை சான்றோர்களாக அல்லது அவர்கள் தங்களுடைய வேலை தளங்களிலே அவர்கள் முன்னேற்றங்களை காணுகின்றார்கள். அவர்களுடைய செலவுக்கு ஏற்ப வருவாயை பெருக்குகின்றார்கள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது உயர்ந்த மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அதனால இயேசு ஒரு அழகான உவமையை சொல்லுகின்றார். ஒரு கடுகு விதையை எடுத்து ஒருவன் நிலத்திலே இடுகின்றான். அது ஒரு மரமாக வளர்ந்து அது வானத்து பறவைகள் இந்த மரத்திலே வந்து தங்குகின்ற அளவிற்கு அது ஒரு விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. அதனாலே ஒவ்வொரு விதையும் அது முளைத்து அது பெரிதாக வளர்ந்து பலன் கொடுக்கின்றது. இப்படித்தான் இறைவனுடைய ஆட்சி. இறைவனுடைய அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது.
அவருடைய வல்லமையை யாருமே வெல்ல முடியாது. இந்த இறைவனை நாங்கள் நம்புகின்ற பொழுது இந்த இறையாட்சி எங்களுடைய வாழ்விலே, என்னுடைய வாழ்விலே, என்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்விலே அது ஒரு வெற்றியை காண வேண்டும், வளர்ச்சியை பெற வேண்டும். அதன் வழியாக எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்ற மகிழ்ச்சி பல மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் நான் ஆசித்து மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய, எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ, இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்குமென்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக, கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை.
பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது, எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனைப் போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக, எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.